கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் ஒருத்தவங்க மீது நம்பிக்கை வச்சுட்டீங்க அப்டின்னா, சாகுற வரைக்கும் அந்த நம்பிக்கை மாறாது. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க தப்பு பண்ணத நீங்க கண்கூட பார்த்திருந்தாலும், உங்களுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னாக்க, அதுக்கு மன்னிப்பு குடுக்குமே தவிர்த்து அவங்கள தண்டிக்க மாட்டீங்க. பாசத்தால கட்டி போடப்பட்டவங்க இந்த கன்னி ராசிக்காரங்க. இவங்களுக்கு நினைவாற்றல் ரொம்ப அதிகம். ரொம்ப பொறுமைசாலியும் கூட. சிக்கலான விஷயத்த கூட சர்வ சாதாரணமா கையாண்டுடுவீங்க. இதனாலவே பல பேருக்கு உங்கள பார்த்தாலே பொறாம அதிகம். கண் திருஷ்டி அப்டின்னாக்க இந்த கன்னி ராசிக்கு ரொம்ப அதிகம். எப்படா இவன் அசருவான் போட்டு தள்ளிடலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். இவங்களோட தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வசீகர தோற்றம். அப்படியே அழகா இருப்பாங்க. நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஒரு ஏழ்மையான நிலைமையில இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன என்ன சொல்றது? ஒரு சாதாரண ஒரு உடை அணிந்தாலும் பார்க்கறதுக்கு அப்படியே ராஜா வீட்டு கன்னுக்குட்டி மாரி ஜம்முன்னு இருப்பீங்க. இதனால பல பேருக்கு கண் அப்படியே வெளிய வந்து உழுகுற மாரி இருக்கும். நெறைய சிக்கல்கள்லாம் மாட்டி விடுறதுக்கு சுத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்புட்றா இவன் மட்டும் ஜாலியா இருக்கா? இவன் மட்டும் ஜாலியா இருக்கான். கையில 10 பைசா பணம் இல்லனாலும் எப்படியோ ஒண்ணு உருட்டி பெரட்டி வாழ்ந்துர்றானே! அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னொரு ஒரு மைனஸ் என்னன்னா, கன்னி ராசிகிட்ட போய் ஒருத்தவங்க உதவின்னு கேட்டுட்டா, இல்லன்னு சொல்ல வாயே வராது. இல்லன்னு சொல்ல வாயே வராது. இதனால நெறைய இடங்கள்ல நெறைய பேரு பொய்யான உதவிய கேட்டு இவங்கள உறிஞ்சுகிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சும் தெரியாமலும் கன்னி ராசிக்காரங்க அத சகித்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு சில நேரங்கள்ல கடவுள் பார்த்துப்பாரு விடுங்க. என்ன ஏமாத்தி அவன் என்ன பண்ண போறான்? எவ்வளவு நாளைக்கு நல்லா இருந்துற போறான்? இப்படிலாம் சொல்லி கடந்து போவாங்க. சோ இவங்களுக்கு வெல் விஷரா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, "ஏன்பா இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கோச்சுக்கவும் செய்வாங்க. அதற்கு அவங்களுக்கு இவங்க சமாதானம் பண்ணுவாங்க. இப்படி கன்னி ராசிய பத்தி பேசுறப்போ நமக்கே உடம்பு சிலிர்த்து போகும். அந்த அளவுக்கு தூய உள்ளம் கொண்ட தாய் உள்ளம் படைத்த கன்னி ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம்ங்கிறது அட்டகாசமான மாதமா பிறந்திருக்கு. விஸ்வ ரூபம் எடுக்க போறீங்கன்னு நான் போட்டிருக்கேன். உடனே கன்னி ராசி யோசிக்கும். விஸ்வரூபமா? நானா எடுக்க போறேன்? ஆல்ரெடி பக்கத்துல இருக்கிறவங்கள எடுத்ததுக்கே, நான் இங்க வந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு பேசுவீங்க. கண்டிப்பா. நீங்க இன்னும் வந்து நெறைய பேருக்கு உதவி செய்யலாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இப்படி சொன்னா தான் புரியும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய நிலைமை நல்ல நிலைமையில இருக்க போகுது. அட்டகாசம் அப்படின்னாவே புரியுதா? அற்புதம்னு புரியுதா? இதெல்லாம் நீங்க அனுபவிக்க போறீங்க. இப்போ நான் ரத்தின சுருக்கமா சொல்றேன். இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு. அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான, யோகமான மாதமா கன்னி ராசிக்கு பிறந்திருக்கு. சின்ன முயற்சி கூட பெரிதளவு உங்களுக்கு பலன கொடுக்கும். இந்த வருஷத்திலேயே மிக சிறந்த மாதமா இந்த மாசத்த நீங்க உணரப் போறீங்க. தொழில்ல வளர்ச்சி இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் உங்க கதவ தட்டுங்க. அதிர்ஷ்டம் உங்க கை மேல வரப்போகுது. இன்னும் சொல்லணும்னா, மனசுல தெம்பு பிறக்கும். தைரியம் உருவாகும். இந்த காலகட்டமே உங்களுக்கு சாதகமான காலகட்டம். புதிய நபர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். புதிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும். தொழில் துறையில இருக்கிறவங்க நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு. ரொம்ப வேகமா செயல்பட்டா தான் முன்னேற்றம் அடைய முடியுங்கிற நிலைலாம் கிடையவே கிடையாது. கன்னி ராசிக்காரங்க சும்மா ஒரு எட்டு வச்சீங்கன்னா போதும். உங்களுடைய முன்னேற்றம் 10 எட்டுக்கு போய் நிக்கும். புரியுதுங்களா? வியாபாரத்த பொறுத்தவரைக்கும், வர்த்தகத்த பொறுத்தவரைக்கும் வழக்கத்த விட லாபம் அதிகம். உத்தியோக பணியில இருக்கிறவங்க பணியிடத்துல கூடுதல் பணி சுமைய உணர்வீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு அது முன்னேற்றத்த கொடுக்கும். ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய திட்டங்களை தொடங்குவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்க, ரியல் எஸ்டேட் பண்றீங்க, வங்கித்துறை சார்ந்த விஷயத்துல இருக்கீங்க, பங்கு சந்தைகள்ல வந்துட்டு முதலீடு பண்ணியிருக்கீங்க. எல்லாத்துலயும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்து இருந்த வாய்ப்பை பெற போறீங்க. மீடியால இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் உண்டு. ஊதிய உயர்வு உண்டு. குதூகலமா இருக்கக்கூடிய காலகட்டம். இல்லத்தரசிகள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய உறவுக்காரங்களுடைய வருகையினால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காலகட்டம். சோ இப்பவே இந்த கன்னி ராசிக்காரங்க உணர்ந்திருப்பீங்க. இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாதமா பிறந்திருக்கு அப்படின்னு. நான் முன்னாடியே சொன்னதுதான் யோகமான மாதம், அதிர்ஷ்டமான மாதம். சோ இதெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னா, உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க, அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த அற்புதமான பலன்கள். சோ கன்னிய பொறுத்தவரைக்கும் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இந்த 6 நட்சத்திரங்களுடைய ஆட்சி கன்னி. கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்க ராசியில சூரிய பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான் இவங்க 3 பேரும் கூட்டணியில இருக்காங்க. ரண, ருண, ரோகஸ்தானத்துல சந்திர பகவானும், சனி பகவான் வக்ரகதியிலயும் கூட்டணியில இருக்காங்க. அடுத்த களத்திரஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும், அயன, சயன, போகஸ்தானத்துல புதன் பகவானும் அமர்ந்திருக்காங்க.
அடுத்த கிரக மாற்றங்கள்னு பார்த்தோம்னாக்க, இந்த மாசத்துல 6/10/2024 அன்னைக்கு புதன் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றமாகுறாரு. அதுவே 14/10/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாற்றமாகுறாரு. அடுத்ததா 3வதா 17/10/2024 அன்னைக்கு சூரிய பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றமாகுறாரு. 4வதா 23/10/2024 அன்னைக்கு செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. 5வதா பார்த்தோம்னாக்க 25/10/2024 அன்னைக்கு புதன் வந்துட்டு உங்களுடைய ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகுறாரு. இது இல்லாம வரக்கூடிய 9/10/2024 அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதிக்கு மாற்றம் ஆகுறாரு. கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க. இதை பொறுத்து பலன்கள்னு பார்த்தோம்னாக்க, இந்த மாதம் முழுக்கவே கன்னி ராசிக்கு உங்களோட ராசிநாதனான புதன் பகவான் உங்க ராசிக்கே வராரு. இதனால எல்லார்கிட்டயுமே ரொம்ப நேசமா பழகப் போறீங்க. அவங்ககிட்ட இருந்தும் உங்களுக்கு பாசம் அதிகமா கிடைக்க போகுது. மற்றவர்களால உங்களுக்கு இருந்து வந்த மன கஷ்டங்கள் நீங்க போகுது. எப்பவுமே உங்களோட ராசிநாதன் அப்படிங்கிறவரு உங்க அப்பா மாதிரிங்க. அவரு உங்களுக்கு எப்பவுமே நல்லது தான் நினைப்பாரு. அதேதான். உங்களுடைய புதன் பகவானும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் அமர்ந்துட்டு இருக்காரு. அதாவது உங்க ராசிக்கே வந்துட்டாரு. முக்கியமா அடுத்தவங்களுடைய கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. நான் முன்னாடியே சொன்னதா கன்னிய பொறுத்தவரைக்கும் மத்தவங்களுக்கு தலைய குடுத்து நெறைய இடங்கள்ல மாட்டியிருப்பீங்க. சமத்தியா வாங்கியிருப்பீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த காலகட்டத்துல அந்த ஒரு தப்ப மட்டும் பண்ணாதீங்க. பொறுப்பேற்காதீங்க. பண விஷயம் கன்னி ராசிக்கு ஒத்து வராது. கொடுக்கல் வாங்கல் சுத்தமா செட் ஆகாது. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. உங்க பாக்கெட்ல ரூ. 10 இருந்தாலும் சரி, அத வந்துட்டு பக்குவமா பதுக்கி வச்சுக்கிட்டு ஓடுற வழிய பாருங்க. யார்ட்டயும் என்கிட்ட இவ்வளவு இருக்கு, அவ்வளவு இருக்குன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு சொல்லவும் தெரியறதில்ல. இதனால பல பேர் உங்கள வந்துட்டு சர்வசாதாரணமா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ற மாரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருக்காங்க. முக்கியமா உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே அசால்ட்டா சமாளிப்பீங்க. கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் நம்ம முன்னாடி சொன்னதுனால ரொம்ப வீக்கானவங்கள நெனச்சிராதீங்க. பாசத்துக்கு மட்டும் தான் கட்டுப்படுவாங்க. பகைன்னு வந்துட்டாக்க இவங்கலாம் வேற மாதிரி. இவங்க அதாவது நல்லவன் கெட்டவனா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாக்க ஒருத்தனும் தங்க முடியாது. அந்த மாதிரி தான் கன்னிய பொறுத்தவரைக்கும். அடுத்தது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் தொழில், வியாபாரம் நீங்க எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். தொழில் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் தொழிலுக்காண்டி நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படின்னாக்க, அது உங்களுக்கு பலன்கள கொடுக்கும். அடுத்த உத்தியோக பணிகள இருக்கிறவங்க, சின்ன வேலை கூட கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். உங்களுடைய தோற்றம், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பேச்சுவார்த்தை, உங்களுடைய நல்லிணமான அந்த நடை, உடை, பாவனைகள் எல்லாருமே மத்தவங்களுக்கு கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும். நல்லிணம் அப்படின்னாக்க பெண்கள மட்டும் குறிப்பிடல. ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாரி கம்பீரமான தோற்றம் இருக்கும். அடுத்ததா குடும்பத்த பொறுத்தவரைக்கும், குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அவர்களுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். அதெல்லாம் கன்னிராசி அசால்ட்டா செய்யும். குடும்பம்னு வந்துட்டா போதும். கணக்கெல்லாம் பார்க்க மாட்டீங்க. பாரபட்சம் இல்லாம செலவு செய்வீங்க. அவங்களுடைய சந்தோஷம் மட்டும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. அடுத்து கணவன் மனைவிக்கிட்டயே கொஞ்சம் வந்துட்டு மோதல்கள் இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் சரியாகும். நல்லா அந்யோன்யமா இருக்க போறீங்க. பிள்ளைகளுடைய அறிவுத்திறன கண்டு ஆனந்தப்படுவீங்க. ஏன்னா, கன்னி ராசியுடைய குழந்தைகள் வந்துட்டு, நீங்க புத்திசாலி அப்படின்னா உங்க குழந்தைகள் எந்த அளவுக்கு இருப்பாங்க? நீங்க 8 அடினாக்கா அவங்க 16 அடி கட்டாயம் பாய்வாங்க இல்லையா? அவங்களுடைய அறிவுத்திறன கண்டு நீங்களே வியக்க போறீங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் சுப செலவுகள் உண்டாகும். காரிய தாமதங்கள் அகல போகுது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கும் நீங்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் கிடைக்க கொஞ்சம் கவனமா படிச்சீங்கன்னா மட்டும் போதும். அதிக மதிப்பெண்கள பெற போறீங்க. பாராட்டுகள பெற போறீங்க. வெற்றி உண்டு. மேலும் இந்த காலகட்டம் உங்களோட பேச்சுல ஒரு துடிப்பு இருக்கும். எல்லாத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பிறக்கும். எடுத்த காரியத்தை எல்லாமே நன்மையாவே செய்து முடிப்பீங்க. வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம். அது உங்களுக்கு லாபத்த கொடுக்கும். தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு அதிக அளவு லாபத்த நீங்க எதிர்பார்க்கலாம். உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் அதிகமா நடக்க போகுது. புதிய வேலை தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய அனுசரணை மட்டும் உங்களுக்கு நல்லது செய்யும். வாழ்க்கை துணையுடைய உடல் நலம் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படும். எடுத்த காரியங்கள்ல சாதகமான பலன் உண்டு. மாணவர்களுக்கு ஆசிரியர் கிட்ட நல்ல மதிப்பு பெற போறீங்க. கூட இருக்கிறவங்க கிட்ட மட்டும் அப்பப்ப கொஞ்சம் பிரச்சனை வரும். அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்டு தான். பட் ஃப்ரெண்டுக்காண்டி ஃப்ரெண்ட் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு சில விஷயம் தான் வந்து கன்னி ராசிக்காரங்க செய்வீங்க. அதுல கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது, குடும்பத்துல நிம்மதியோட இருக்கணும் அப்படின்னாக்க, தினமுமே ஸ்ரீ யோக நரசிம்மரை வழிபாடு செய்யணும். அவருக்கு பானகம் செய்து, அந்த பானகத்த நிவேதனமா படைக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. இந்த நாட்கள சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களே கன்னி ராசிக்கு ரொம்ப யோகமா தான் இருக்கு. இன்னும் சிறப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்க, நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் உத்திர நட்சத்திரத்துல 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்.
வெற்றியை நோக்கி தான் உங்களுடைய செயல்பாடே இருக்கும். துணிச்சலா செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமா இருக்கு. உங்களோட ஜென்ம ராசிக்குள்ள கேதுவும், சூரியனும் இணைந்திருக்கிறதுனால, முன்னோர்களுடைய வழிபாடு உங்களுக்கு திருப்திய கொடுக்கும். முயற்சி வெற்றியாகும். ராகுவினால உங்களோட நண்பர்களுடைய சுயரூபம் தெரியும். கூட்டு தொழில்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால குடும்பத்துல நிம்மதி நீடித்து நிக்கும். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்க ராசிக்கு இருக்கிறதுனால, எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் சரி, அத சமாளிச்சு மகிழ்ச்சி அடைவீங்க. உடைய செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே உயரப் போகுது. குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்க போகுது. தம்பதிகளுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரிகள் லாபம் அதிகரிக்கும். தொழில்ல முன்னேற்றம் ஏற்படும். தடைப்பட்டு வந்த வேலை ஒவ்வொன்னா கடகடன்னு நடக்கும். புதுசா யாராவது ஃப்ரெண்ட் அப்படின்னு அறிமுகம் ஆனாங்கனாக்கா, அவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. உங்களுடைய ரகசியங்கள அவங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது சிறப்பு. மேலும் மாசம் முழுவதுமே சுக்கிரனும், புதனும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால வருமானம் உயரும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். பொன், பொருள் சேர்க்கை உண்டு. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி. அந்த நாள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்க, அக்டோபர்ல 5, 10, 14 இந்த நாட்கள சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது, ஆட்சி புரீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்ததான் அஸ்தம் நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும், நெனச்சத சாதிக்கணும். அது திறமை இருக்கு. நான் வெற்றி பெற்றுருவேன் அப்படின்ற நெனப்போட தான் இந்த நட்சத்திரம் வலம் வருவீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது நன்மை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இருந்து வந்த சங்கடங்களை எல்லாமே சரி செய்யறாரு. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். உங்கள வேணாம்னா ஒதுக்குனவங்க எல்லாமே திரும்பி உங்க கால்ல விழக்கூடிய ஒரு நிலை இருக்கு. உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது. நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தெய்வ அருளால நல்ல தகவல் கிடைக்கும். உடைய ராசிநாதன் புதன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால புதிய இடம் வாங்குவீங்க. ஒப்பந்தங்களை கையெழுத்திட போறீங்க. கேட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். கேட்டதெல்லாம் கிடைக்கும். யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் மட்டும் ஒப்படைக்காம இருக்கிறது சிறப்பு. வேலைய பத்தின சிந்தனை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியா செயல்படும். சூரியன் உங்களுக்கு ஆ இந்த காலகட்டத்துல சாதகமான அமைப்பில தான் இருக்காரு. ஓய்வு, உறக்கம் எல்லாத்தையும் மறந்து ரொம்ப வேகமா ஓடப் போறீங்க. முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சொத்து சேர்க்கை ஏற்பட போகுது. பொன், பொருள் சேர்க்கை உண்டாக போகுது. ஒரு பொன்னான மாதம்னே சொல்லலாங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் ஆசிரியர்கள் கிட்ட மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். விவசாயிகள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதத்துல 18, 19 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்க, அக்டோபர்ல 5, 11, 14 உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சொர்ணபுரீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். தைரியசாலினா இவனுங்க தான் சொல்லலாம். மனசுல எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, உறுதியா இருந்து போராடக்கூடிய குணம் படைத்த இவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு. உங்களுடைய ராசிநாதனால நினைச்சது எல்லாமே சாதிக்க முடியும். வெளியூர் பயணம் லாபத்தை கொடுக்கும். மற்றவர்களால பாராட்டப்பட போறீங்க. சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால வருமானம் உயரும். பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த நெருக்கடிகள் விலக போகுது. சில வேலைகள்ல உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் காணாம போக போகுது. பண விவகாரத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி பல முறைக்கு யோசிச்சு தான் முதலீடு செய்யணும். குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய தடைகளை எல்லாத்தையுமே தவிடு பொடியா மாத்துறாரு. இதனால உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து உயரப் போகுது. புதுசா சொத்து வாங்க போறீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. தடைப்பட்ட வேலைகள் கடகடன் நடக்கும். உங்களுடைய உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ராகுவாலையும் நன்மைகள் அதிகரிக்கும். புதிய நட்புடைய சவகாசம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆணா இருந்தீங்கன்னாக்கா பெண்கள்கிட்டயும், பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள்கிட்டயும் அவங்களுடைய விஷயத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. உங்கள பொறுத்தவரைக்கும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னாக்கா, வழக்கமான வேலையை செஞ்சா மட்டும் போதும். அதுவே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நான் முன்னாடி சொன்னதுதான். கண் திருஷ்டி அதிகம். எப்ப நீங்க காலியாவீங்கன்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப நீங்க கண் அசருவீங்க, அவங்க அவங்க வேலைய பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து சூதானமா இருங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 18, 19 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா, அக்டோபர்ல 5, 9, 14 உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சொர்ண காளீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகும்.
இன்னும் கூடுதலா பொது பலன்களை பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிநாதன் வீற்றிருப்பது உங்களுக்கு பலம்ங்க. 10ஆம் இடத்துக்கு உரியவர் அப்படிங்கிறதுனாலயும், தகவல் தொழில்நுட்பத்துறை, எழுத்துத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, சுற்றுலாத்துறை இந்த மாதிரி துறைகளை சார்ந்தவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். வருமானம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு கண்டிப்பா இருக்கும். அடுத்ததா 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சனி உங்களுடைய முன்னேற்றத்தை அதிகப்படுத்துறாரு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. பாகிஸ்தான்ல குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால மனசுல குழப்பங்கள் விலகி அமைதி, சந்தோஷம் நிலைக்கும். குடும்பத்திலயும் மன அமைதி இருக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது, உங்களுடைய ராசியில கேது பகவானும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால, அருகில் உள்ள புற்று மாரியம்மன் கோயிலுக்கு சென்று விளக்கிட்டு வழிபாடு செய்வதன் காரணமா, ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும். முக்கியமா ஒரு முறையாவது திருப்பாம்புரம் சென்று வழிபட்டு வாருங்கள். இந்த ராகு கேதுவால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பொதுப்படியான பலன்கள் அப்படிங்கிறத தாண்டி, இன்னும் ஒரு பரிகாரம்னு பார்த்தோம்னா, வாராகி தேவியை அனுதினமும் வழிபாடு செய்ய எல்லா நன்மைகளும் உண்டாகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில திருமணம் கைகூடும். அதிர்ஷ்டமான கிழமைகள் முன்னாடி சொன்னதுதான் திங்கள், புதன். சந்திராஷ்டமம் 18, 19 எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான தினங்கள் 11, 12, 13 முன்னாடி சொன்னது நட்சத்திரங்களுக்கான சந்திராஷ்டம தினம் மற்றும் அதிர்ஷ்ட தினங்கள். இப்போ நம்ம பார்த்தது பொதுப்படியா கன்னி ராசிக்கான சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய தினங்களும் அதிர்ஷ்டமான தினங்களும். சரிங்களா? கன்னி ராசிக்கான அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தோம்னாக்க மஞ்சள் நிறங்க. அதிர்ஷ்டமான எண் 2. இவ்வளவுதாங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா மட்டும் போதும். அதையும் உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம். இன்னும் சிறப்பாக இருக்க குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. அனுதினமும் குலதெய்வத்தையும் மனசார நினைச்சுக்கிட்டு அன்றாட வேலைகளை தொடங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை சேருங்க. மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.